இந்த விசுவாச வருடத்தினுடைய ராஜாவாக சூரியனை சொல்கிறார்கள். இந்த வருஷம் மந்திரியும் சூரியன் தான். சேனாதிபதி சனி, ஆர்காதிபதி சூரியன், மேகாதிபதி சூரியன், சசியாதிபதி புதன். அப்போ இந்த வருடத்தை பொறுத்தவரையிலும் சூரியனே மந்திரியாக வர்றார், ராஜாவாகவும் வர்றார். அப்ப நாட்டில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும். மத்தியிலும் மாநிலத்திலையும் ஒரே மாதிரியான ஆட்சிகள், ஒரே மாதிரியான என்ன சொல்றது, ஒரே குரூப் ஆட்சி செய்யக்கூடிய தன்மை ஏற்படும். ஏன்னா வருகின்ற தேர்தல் வரப்போகின்றது. இதனால ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுவதற்கு பெரும் வாய்ப்புகள் உண்டு. நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும், அல்லது ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பதவி மாற்றம், அவங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தர் பதவி இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். வெயிலும் அதிகம் இருக்கும், மழையும் ஓரளவு இருக்கும். அரசாங்கம் கடுமையான சட்டங்களை இயற்றும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஒரு இடத்தில் ராஜாவும் மந்திரியும் ஒரே மாதிரி இருந்தா போராட்டங்கள் அதிகம் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லப்படுகிறது. சேனாதிபதி சனி பகவானா இருக்கிறதுனால எண்ணெய் பொருட்களும் தானிய உற்பத்திகளும் அதிகரிக்கும். ஏன்னா மழை நல்லா இருந்தாலே தானிய உற்பத்திகள் அதிகரிக்கும். புதுவகை எந்திரங்கள் விருத்தி அடையும். ஆர்காதிபதி சூரியனர்கள் நாட்டின் நூதன அணுகுமுறையாலும் வரி விதிப்பாலும் ஆடம்பர பொருட்களின் விலைவாசி ஏறும். சில இடங்களில் காலத்தே பெய்ய வேண்டிய மழை குறைந்து உணவு தட்டுப்பாடும் சில நாடுகளில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக இவ்வருடம் மேகாதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால மழை பொழிவு கட்டாயம் உண்டு. பொதுவா இங்க பெய்யறதை விட கடல்ல அதிகம் பெய்யும்னு சொல்றான். சூரியன் மேகாதிபதி அப்படிங்கிறதுனால உஷ்ணத்தால் மழை அதிகம் பெய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இந்த வருடத்தை பொறுத்தவரையிலும் அரசு ஆட்சி மாற்றங்கள் அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்த ஆட்சி மாற்றம் என்பது கட்டாயம் நடக்கும், உண்டு. அது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, எல்லா தேசங்களிலும் சொல்றோம். அதாவது நம்முடைய இந்திய தேசத்தில் பல மாநிலங்களில் ஆட்சி மாற்றத்திற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராஜா சூரியன் அப்படிங்கிற மத்தியில, மந்திரி சூரியன் தான் இங்கேயும் அதே ஆள் அப்படிங்கிற